இப்போ ஒருவேளை வந்து பார்வதி வீட்டை வெளியே போயிட்டானா கமருதீன் தப்பிச்சாரு. ஆமா இப்போ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையே, பார்வதி கூட இருந்தவங்களா தானே எவிட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து அவட்ட இப்போ எல்லாவட்டி யார் எவிக்ஷன் அவ கேளுங்க கரெக்டாக அவ சொல்லுவாள். இப்போ எல்லாரும் சேர்த்து வரும்போது எல்லாருமே என் பேர் சொல்லு, ஆனால் அவன் என் பேர் கரெக்டாக சொன்னான். யார் வெளியே போவீங்க? நானும் எஃப்ஜே சாண்ட்ரா, எல்லாருமே பிரஜின் சாண்ட்ரா போக மாட்டாங்க. பிரஜின் சாண்ட்ரா என்ன சொல்லவே இல்லை. அவர்கிட்ட பிரஜின் வெளியே வந்துருங்க. எஸ் பிரஜன் அண்ணா போறீங்களா அண்ணா? அதுதான் பார்வதி. ஆமா செம மேட்ரு. லாஸ்ட் எவிக்ஷனே எடுத்தீங்களா? லாஸ்ட் எவிக்ஷன் வந்து எஃப்ஜேக்கு ஒரு ரியாக்ஷனு, அடுத்து ஆதிரிக்கு ஒரு ரியாக்ஷனை பாத்தீங்களா? வெளியே வந்துட்டு 24 hours என்ன வாழ்க்கை நீங்க மாத்திட்டீங்க. என்ன லைஃப்ல மறக்க மாட்டேன்னா எனக்கு புரியலையே. ஆக்சுவலா ஆதிரை பண்ணது நல்லது தாண்டி அவனை சாவடின்னு சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆதிரைக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். எனக்கு என்ன தெரியுமா, ஆக்சுவலா எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, ஒண்ணு கனிக்கு தந்திருக்கலாம், இல்ல கமருதீனுக்கு தந்திருக்கலாம். ஏன்னா அந்த மனுஷன் யாருமே இல்ல நிறைய ரொம்ப வருத்தப்பட்டோம். அவங்க தந்திருக்கலாம், அக்கா குழந்தை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா கமருதீன் கூடயும் ஆதிரைக்கு ஏதோ மேபி ஒர்க் பண்ணது கிளாஷ் நடந்துக்கலாம். கனி குழந்தைங்க பெரிய குழந்தைன்னு தெரியும். ஆனா அவ எதுக்கா பார்வதி கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வெயிட் பண்ணுவோம்.